அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமையான இன்று டிசம்பர் 25, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 10:29 இரவு வரை தசமி, பின்னர் ஏகாதேசி, நட்சத்திரம் சித்திரை 3:22 இரவு வரை, பிறகு சுவாதி யோகம் அதிகண்டம் 9:46 இரவு வரை, அதன்பின் சுகர்மம் கரணம் வனசை 9:13 காலை வரை, பிறகு பத்திரை 10:29 இரவு வரை, பிறகு பவம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்னைக்கு சமநோக்கு நாள் தேய்பிறை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்னைக்கு சூரிய உதயம் 6:26க்கு. இன்னைக்கு திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் ஸ்ரீ நரசிம்மன் மூலவருக்கு திருமஞ்சன சேவை. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் சகஸ்ர அபிஷேகம் நடைபெறுகிறது. இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னியில கேது, விருச்சகத்துல புதன், தனுசுல சூரியன், மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல சனி, மீனத்துல ராகு. இன்னைக்கு கிரக சந்திரனை அடிப்படையாக கொண்டு அவரவர் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும். உங்களை எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றிகளை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் இந்த நாள்ல துவக்கமாகும். நீங்க எடுக்கின்ற முடிவுகள் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. இருப்பினும் இன்னைக்கு எடுத்த காரியங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் இன்னைக்கு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படி வரும். உறவினர் வருகையால் ஒரு சில மாற்றங்கள், சந்தோஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல மேல் பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்னைக்கு வழிபாடாக புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்றது மிகப்பெரிய உத்தமமான நல்ல பலன் அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும். ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு அன்பு பாசம் உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற ஒரு சில சுபீட்சங்கள் அப்படிங்கிறது மாற்றங்களை கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். உங்களை அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய உறவுகள் தேடி வரும். இருக்கிற குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்றது உத்தமமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்க சுபபோக வாழ்க்கை அப்படின்னு கொடுக்கும். இன்னைக்கு சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில தேடி வரும். அதற்கான முன்னின்று எடுக்கக்கூடிய விஷயங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், இனிமையான நாள்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பெருமாள் வழிபாடு பண்றது இன்னைக்கு ரொம்ப உச்சமான பலன். கடகராசிக்காரங்க உயர்வுகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாகவும் உங்க சொல்வாக்கில் ஒரு சிறந்த மனிதராக இன்னைக்கு செயல்பட கடகராசிக்காரங்க மிகப்பெரிய விஷயங்களாக நிறைய சாதனைகளை படைக்கக்கூடியதாகவும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உருவாகும். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரங்க நட்பு வட்டாரத்தில் ஏற்படுகின்ற ஒரு சில கழக்கங்கள் எப்போதும் மாறும். உங்களுக்கு உதவிகள் பெறக்கூடியவரும் பெரியோர்களுடைய ஆசியும் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பா கிட்டும். இன்னைக்கு திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். நட்பு வட்டாரத்தில் ஏற்படுகின்ற ஒரு சில சலனங்கள் இப்போது கலையும். உங்களுக்கு
வேண்டுமென்றே உறவுகள் சேரக்கூடியதாகவும் இருக்கும். பிரிந்த உறவுகள்லாம் சேரும். பழைய நண்பர்களுடைய நட்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சில பழைய நினைவுகளை நினைவு கூறுவதாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்றது மிகப்பெரிய உத்தமமான பலனை ஏற்படும். கன்னி ராசிக்காரங்க, அமைதி, பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் காலங்களில் உங்கள் அமைதியாக செலுத்திட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்க, மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்க கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உகந்த நாளாகவும் அற்புதமான நாளாகவும் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய உத்தமமான நல்ல பலனை ஏற்படுத்தும். துலாம் ராசிக்காரங்களுக்கு புகழ் உச்சாணியில் இருக்கக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும், உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு ஏறக்கூடிய நாளாக, மக்கள் ஜனவசியம் உண்டாகக்கூடிய நாளாகவும், மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தனவசி ஆகக்கூடிய நாளாகவும், தன்னிசம் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்கும். உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். பெருமாள் வழிபாடு மாலை நேரங்களில் பண்ணுறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களை ஆதரவு அதிகரிக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். உங்களுடைய பண உதவி, மனதினால் ஏற்படுகின்ற காயத்திற்கு ஆறுதல் கூறக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு நிறைய அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு மேன்மையான நாளுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழிலில் மாணவர்களாக இருப்பின் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கிடைச்சி வசந்தம் வீசக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது, திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது. தனுசு ராசிக்காரங்க, மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து துறைகளுமே வெற்றி தரக்கூடிய ஒரு சூட்சம வலு அப்படிங்கிறது ஏற்படும். மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொட போறீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றின்றது சாத்தியமாகும். இன்னைக்கு வழிபாடாக புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அனைத்து செல்வங்களும் உங்கள் கதவை தட்டும். அந்த மாதிரி நிறைய புதையல் யோகமும் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாள். ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தனது வசமாக்கக்கூடிய நாளாகும். ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இப்போ முடிவுறக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக உருவாகும். இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க என்றைக்குமே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 7.5 சனியில் படாத பாடு, கடன்பட்டு, துன்பப்பட்டு, அவமானப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கான நல்ல நாளை இப்போ எதிர்நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை மனதார நினைத்து வழிபட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் சொல்லலாம். அடுத்தது கும்பராசிக்காரங்க, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். செலவுகள் சுப செலவுகளாக ஆக்கணும். விரைய செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை இந்த கும்பராசிக்காரங்கள் மெயினாக பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இப்போது சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பண்ணிக்கும் போது கும்பராசி இந்த 7.5 சனியோடைய தாக்கத்திலேருந்து ஓரளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள், நிதானிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே அவசரமாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்கள்லையும் வெற்றி அப்படிங்கிறது தடைபடும். அதனால் யோசித்து செயல்படுங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறு சிறு மாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகத்தை அது கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மீனராசிக்காரங்க, போட்டி பொறாமைகள்னால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரக்கூடும். அதுலேருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும். இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னால கும்பராசி புரட்டாதியாக இருந்தாலும் சரி, மீனராசி புரட்டாதியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு கும்பராசிக்கு தான் மெயினாக சந்திராஷ்டமம். அதனால் எண்ணிய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் தடை புறக்கூடியதாகும். மீனராசி உள்ள போராட்டத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி
செய்தொழிலில் அன்றாட செய்யக்கூடிய வேலைகள் தடை தாமதங்களின்றி செயல்பட விநாயகரை வழிபட்டு பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய உத்தம பலனை கொடுத்துரும். இன்னைக்கு வழிபாடாக இந்த வழிபாடுகள் செய்யுங்கள், நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெருகும். எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.